வணக்கம். சினி மினி விஜயகாந்த் கமலஹாசன் இருவரும் இணைந்து ஒரு படத்தில் நடித்திருக்கிறார்கள். என்னது, கமலஹாசனும் விஜயகாந்தும் ஒரு படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்களா? என்ன சார் இது, எப்போ நடித்தாங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள தோணுதில்ல? ரெண்டு பேரும் ஒரு படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க, அதான் உண்மை. அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காகவும் தெரிய வைக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த திரைப்படத்தினுடைய பேர் ஆக்சுவலாக பார்த்தா மனக்கணக்கு. இந்த மனக்கணக்குன்ற இந்த திரைப்படம் 1986ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜே மனோகர். அப்படின்னு அந்த ஜே மனோகர்னா எப்படின்னா, படங்களில் வந்து ஒப்பனையாளராக பணியாற்றியவர், மேக்கப் மேன். இப்போ ராதா, புகழ்பெற்ற நடிகை ராதா இருக்காங்களே, ராதாவினுடைய பர்சனல் மேக்கப் மேன், என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படி வச்சுக்கோங்க. பல ஆண்டுகள் பட உலகில் ஒப்பனையாளராக பணியாற்றியவர். அவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆர்சி சக்தி. ஆர்சி சக்தி அப்படின்னாலே உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, கமலஹாசன் வந்து ஆர்சி சக்தியை குருநாதருக்கு இணையாக நினைப்பவர். ஆர்சி சக்தியை கமலஹாசன் அண்ணன்னு கூப்பிடுவார். கமலஹாசனை ஆர்சி சக்தி வாடா போடான்னு சொல்லி பேசுவார். ஒரு தம்பியை அழைப்பதை போல். இந்த அளவுக்கு ஆழமான உறவு அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா, மேக்கப் மேனாக இருந்த மனோகர் வந்து ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மனக்கணக்கு அப்படின்னு ஒரு படத்தை தயாரித்து அப்படின்னு வரும்போது, அதில் வந்து அவர் மேக்கப் பண்ண படங்களில் இப்போ கமலஹாசன் நடித்த படங்களெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார், விஜயகாந்த் நடித்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார், அம்பிகா ராதா நடித்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்படி வரும்போது ஒரு ஒப்பனையாளருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி அப்படின்னு நினச்சி இவங்கெல்லாம் ஒத்துழைத்து உருவான திரைப்படம் தான் மனக்கணக்கு. அந்த திரைப்படத்தில் ஆக்சுவலாக படத்தில் வந்து படப்பிடிப்பு இதெல்லாம் நடக்கும். படத்தில் இப்போ கலை உலகம் சம்மந்தப்பட்ட கதை. அதில் வந்து திரைப்பட இயக்குனராக கமலஹாசன் நடித்திருப்பார். படத்தில் வந்து படப்பிடிப்பு நடக்கும். அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது அந்த திரைப்பட இயக்குனராக கமலஹாசன், அந்த படமாக்கப்படும் காட்சின்னு வருது இல்லையா, ஷூட்டிங் பிளேஸ், அந்த காட்சியில் அவர் வந்து கேமராமேனாக பணியாற்றியவர் விஜயகாந்த். ஆக்சுவலாக அதாவது இயக்குனராக கமலஹாசன், ஒளிப்பதிவாளராக விஜயகாந்த் நடித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அதனால் இப்போ கமலஹாசனும் விஜயகாந்தும் இணைஞ்சி ஒரு படத்தில் நடித்து அப்படின்னு இருக்கலாம். இதில் வந்து ராஜேஷ் அம்பிகா ரெண்டு பேரும் ஜோடி, சரத்பாபு ராதா ரெண்டு பேரும் ஜோடி, கன்னட நடிகை மாலாஸ்ரீ அவங்க வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க. வந்து மனோகரை தயாரிப்பாளராக உயர்த்த வேண்டும் என்பதற்காக கமலஹாசன், விஜயகாந்த், அம்பிகா, ராதா, ராஜேஷ், சரத்பாபு, மாலாஸ்ரீ எல்லாருமே உதவி இருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அதனால் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் என்றாலும், இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கமலஹாசனும் விஜயகாந்தும் ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் என்ற விஷயம் தெரியாமல் இருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்.